வணக்கம். சித்தர்கள் திருவடி இணையதள வலைக்காட்சி மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் குன்னு. சித்தர்கள் ஜீவபீட தரிசனம் என்ற வரிசையில் இன்று நாம் காண இருக்கும் சித்தர் பீடம் திருவண்ணாமலையில் ஸ்ரீ சேஷாத்ரி சமாதியை ஒட்டி வடபுறம் வளைந்துள்ள பெண் சித்தர் சடச்சி அம்மாள் அவர்களை பற்றி இந்த காணொலியில் நாம இப்ப பார்க்கலாம். 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் திருவண்ணாமலையில் சிவத்தொண்டு புரிந்து வந்தவர் சடச்சி அம்மாள். ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் இவர் ஒருவரின் சொல்லுக்குத்தான் கட்டுப்படுவாராம். பல சமயங்களில் சடச்சி அம்மாள் வற்புறுத்தி சேஷாத்ரி சுவாமிகளுக்கு உணவு ஊட்டி விடுவாராம். அம்மையார் பாண்டிய நாட்டின்கண் உள்ள சிவகிரி என்னும் ஊரிலே சைவ வேளாளர் மரபில் தோன்றியவர். அம்மையாரின் பிள்ளை திருநாமம் சண்முகம் என்பது. ஊழ்வினையால் மனவாழ்வில் மனம் ஈடுபடவில்லை, கன்னியாகவே வாழ்ந்தார். அம்மையாருக்கு 24 வயதாகும் போது ஒரு நாள் இரவில் அண்ணாமலையார் தோன்றி திருவண்ணாமலைக்கு வருக என ஆணையிட்டார். காலையில் அம்மையார் விழித்து எழும்போது தன் தலைமுடி சடையாக மாறியிருப்பதை கண்டார். வியப்படைந்த அவர் திருவண்ணாமலை நோக்கி பயணித்தார். திருவண்ணாமலையில் ஒரு மடத்தில் தங்கியிருந்து அண்ணாமலையானுக்கு தொண்டு புரியலானார். சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர் ஆகிய 4வரின் திருநட்சத்திரத்திலும் குரு பூஜை செய்து வந்தார். மூர்த்தங்களுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து அகமகிழ்ந்து வந்த அம்மையார் அண்ணாமலையாரின் திருவடி சேர்ந்தார். இவரின் ஜீவசமாதி திருக்கோவில் திருவண்ணாமலையில் ஸ்ரீ சேஷாத்ரி சமாதியை ஒட்டி வடபுறம் வளர்ந்துள்ள வேப்பமரத்தின் கீழ் சடச்சி அம்மாளின் அடக்கம் என்று ஆசிரம பெரியோர்கள் கூறியிருக்கிறார்கள். மீண்டும் மற்றொரு ஜீவசமாதி தரிசனத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குன்னு. வணக்கம். பல கோடி புவியாலும் மாந்தருக்கு எண்ணிய எண்ணம் ஈடேற ஏற்றமிகு அண்ணாமலை பெருமானை கைதொழுது திருவண்ணாமலையில் வாழ்ந்து மறைந்த பெண் சித்தர்கள் வரிசையில் இன்று சடையாச்சி அம்மையார் என்று அழைக்கப்பட்ட சடையம்மாளை பற்றி சிறிது நேரம் காண்போம். பாண்டி நாட்டிலே ராஜபாளையத்தை அடுத்துள்ள சிவகிரியில் சைவ வேளாளர் மரபில் அடியவர்களுக்கெல்லாம் அடியாராக விளங்கக்கூடிய அந்த அண்ணாமலையாரின் வழிவந்த அந்த திருத்தொண்டர் குடும்பத்திலே பிறந்த இந்த சண்முக சுந்தரி அம்மாள் என்ற இந்த சடையம்மாள் தனது 24 வயது வரை திருமணம் செய்யவில்லை. பெற்றோரும் உற்றோரும் மற்றவரும் இவர்களுக்கு மணமகனை தேடினார்கள். தனக்கு இல்வாழ்க்கையில் நாட்டமில்லை என்று கூறி அந்த சிவனையே, அந்த சிவலிங்கத்தையே மனதார வேண்டி சிவ பூஜையிலும் சிவ சிந்தனையிலும் வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருந்த இந்த அம்மையாரின் கனவில் அண்ணாமலையார் சென்று நீ திருவண்ணாமலைக்கு வருக என்று ஆணையிட்டார். விடுந்து பார்த்த பொழுது தினசரி நெய்வாரி பூச்சூடி அழகு பார்த்த அந்த வண்ண கூந்தல் சடசடையாக மாறியிருப்பதை கண்டு இதுவும் இறைவனின் திருக்கருணை என எண்ணி தனது 40வது வயதில் திருவண்ணாமலைக்கு வந்து சேர்ந்த இந்த பெண் சித்தர் முளைப்பால் தீர்த்தம், பலா மரத்தடி குகை ஆகிய இடங்களில் தங்கிக் கொண்டு சிவத்தொண்டும் அங்கே வருகின்ற அடியார்களுடன் உரையாடி ஞான விசாரணைகளையும் ஈடுபட்டு இருந்தார். தினசரி மழை பெய்தாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, பனி பெய்தாலும் மேனி நடங்காது இந்த அம்மையார் தினசரி தும்பைப்பூ பறித்து அந்த தூய உள்ளம் கொண்ட அண்ணாமலையாருக்கு தும்பைப்பூவாலே மாலை சாற்றி வழிபடுவாராம். அதாவது தும்பைப்பூவால் சிவனுக்கு மாலை சாற்றினால் தனது துன்பங்கள் எல்லாம் தீர்ந்தோடும் என்று அங்கே வருகின்ற பக்தர்களுக்கும் அடியார்களுக்கும் அவர்களின் எண்ணத்தை அறிந்து ஆறுதல் கூறி தேர்தல் கூறி உதவி செய்வாராம். இவ்வாறு இருக்கையில் தொடர்ந்து 5 நாட்களாக இந்த அம்மையார் தும்பைப்பூ மாலை கொண்டு வராததை அறிந்து வருத்தமுற்ற அந்த அண்ணாமலையார் கோயிலில் உள்ள அர்ச்சகர்கள் வருத்தப்பட்டு கொண்டிருந்த போது அந்த அர்ச்சகரின் கனவில் அண்ணாமலையார் சென்று கோயிலின் உள்ளே திருக்குளத்தில் அந்த படிக்கட்டுகளின் இடையில் இந்த அம்மாள் 5 நாட்களாக நீரிலே ஆழ்ந்து சித்தத்தை சிவன்பால் வைத்து மூச்சை அடக்கி தவம் செய்து கொண்டிருக்கிறார் என்று அறிவுறுத்தினார்கள். விழித்து பார்த்ததும் அந்த அடியார்களும் அந்த அர்ச்சகர்களும் ஒன்று கூடி அந்த படிக்கட்டின் இடையிலே நீரின் அடியிலே அமர்ந்து கொண்டு தியானத்தில் மூழ்கி இருந்த இந்த அம்மையாரை உயிருடன் மீட்டார்கள். தான் இங்கேயே சமாதி அடைய வேண்டும் என்ற இந்த அம்மையாரின் எண்ணத்திற்கு ஏற்ப வானத்தில் ஓர் அசரீரி எழவே சிவ பூஜையில் கற்பூர ஆராத்தியில் சிவ சிவ என்று கைகூப்பி வணங்கி கொண்டிருக்கின்ற போதே இந்த அம்மாள்
அண்ணாமலையாரின் திருவடிகளில் ஒன்றாக கலந்தார். சித்தர்களின் ஜீவ சமாதியை வணங்குவதால் நாம் முன்னோர்களின் சாபங்களும் பித்ரு தோஷங்களும் நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்களும் விலகும் என்று கூறி இந்த செய்தியை கேட்டவரும் கண்டவரும் என்னப்பன் திருவண்ணாமலையில் உள்ள உண்ணாமலை உடனமர் அண்ணாமலையாரின் அருளுக்கு பாத்திரம் ஆக வேண்டும் என்று கூறிக்கொண்டு சித்தர்கள் திருவடி வலைக்காட்சி நிகழ்ச்சிக்காக மேட்டுப்பாளையத்திலிருந்து செந்தில்குமார். ஓம் நமச்சிவாய். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு. வணக்கம்.